ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 3/4/1982. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு, அனைத்தை விட முதன்மையான தியாகம் தேக உணர்வின் தியாகம். பாப்தாதா தன்னுடைய தியாக மூர்த்தி குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் தியாக சொரூபமாக இருக்கிறாங்க. ஆனா எப்படி பாக்கியத்தை பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா? ஒரு தந்தையின் குழந்தையாக இருந்தும் ஒரே மாதிரி பாக்கியத்தினுடைய ஆஸ்தி கிடைத்தும் பாதுகாப்பது மற்றும் அதிகரிப்பதினுடைய ஆதாரத்துல வரிசை எண் உருவாகிடுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தியாகமூர்த்தியாகவோ எல்லோருமே ஆகியிருக்கீங்க, அதுலேயும் வரிசை கிரமமாக இருக்கிறீங்கன்னு சொல்றாங்க பாபா. தியாகம் செஞ்சீங்க, மேலும் பிராமணன் ஆனீங்க. ஆனா தியாகத்தினுடைய சூத்திரம் மிக நுண்ணியமானது. சொல்வதற்கோ அனைவரும் உடல், மனம், பணம், செல்வம், சம்பந்தம் அனைத்தையும் தியாகம் செஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றீங்க. ஆனா உடலினுடைய தியாகம் அப்படின்னா உடல் உணர்வினுடைய தியாகம். உடல் உணர்வினுடைய தியாகம் ஆயிடுச்சா அல்லது ஆகிக்கொண்டு இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. பாபா சொல்றாங்க, தியாகத்தினுடைய அர்த்தம் அப்படின்னா எந்த ஒரு பொருளை மற்றும் விஷயத்தை விட்டு தன்னுடையது என்பதிலிருந்து விலகி விடுது. தன்னுடைய அதிகாரம் முடிவடைஞ்சது. யாருக்காக தியாகம் செஞ்சீங்களோ அந்த பொருள் அவருடையதாக ஆயிடுச்சு. எந்த விஷயத்தை தியாகம் செஞ்சீங்களோ அது பிறகு எண்ணத்துல கூட வரக்கூடாது. ஏன் அப்படின்னா தியாகம் செய்த விஷயத்தை எண்ணம் மூலமாக உறுதிமொழி எடுத்த விஷயத்தை மீண்டும் திரும்பி பெற முடியாது. எப்படி எல்லைக்குட்பட்ட சந்நியாசி தன்னுடைய வீட்டை, சம்பந்தத்தை தியாகம் செய்து செல்றார். மேலும் ஒருவேளை அவர் மீண்டும் திரும்பி வந்துவிட்டார் என்றால் அவர் என்னவென்று சொல்றது? நியமப்படி திரும்பி வர முடியாது. அதே மாதிரி பிராமணர்கள் நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசிகள் மற்றும் தியாகிகள், தியாக மூர்த்திகள். நீங்கள் உங்களுடைய இந்த பழைய வீடு, அதாவது பழைய உடலினுடைய உணர்வை தியாகம் செஞ்சிருக்கீங்க. புத்தி மூலமாக மீண்டும் ஒரு பொழுதும் இந்த பழைய வீட்டின் மேல் கவரப்பட மாட்டோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வச்சிங்க. எண்ணம் மூலமாக கூட மீண்டும் திரும்பி வரமாட்டோம் முதல்ல இந்த தியாகம் செஞ்சீங்க. ஆகையினால தான் உடலையும் சேர்த்து உடலின் சம்பந்தத்தினுடைய தியாகம் அப்படின்னு சொல்றீங்க. உடலின் உணர்வின் தியாகம். எனவே தியாகம் செய்யப்பட்ட பழைய வீட்டில் மீண்டும் வந்து விடுவதில்லையே அப்படின்னு கேட்குறாங்க பாபா. என்ன உறுதிமொழி எடுத்திருக்கீங்க? உடலும் உன்னுடையது அப்படின்னு சொன்னீங்களா அல்லது மனம் மட்டும் உன்னுடையதுன்னு சொன்னீங்களா? முதல் வார்த்தை உடல் தான் வருது. எப்படி உடல், மனம், பொருள் அப்படின்னு சொல்றீங்க, உடல் மற்றும் உடலின் சம்பந்தம் அப்படின்னு சொல்றீங்க. அப்படியும் முதல் தியாகமாக என்ன ஆச்சு? இந்த பழைய உடலின் உணர்வுல இருந்து நினைவு மறந்த நிலை, அதாவது விடுபட்ட நிலை. இதுதான் தியாகத்தினுடைய முதலடி. எப்படி வீட்டினுடைய பொருட்கள் இருக்கும், அதே மாதிரி அந்த உடல் அப்படிங்கிற வீட்டில் கர்ம இந்திரியங்கள் தான் வீட்டு ஜாமான்கள். அப்படி வீட்டினுடைய தியாகம் அப்படின்னா அனைத்தினுடைய தியாகம். வீட்டை விட்டுட்டீங்க, ஆனால் ஏதாவது ஒரு பொருள் மேல் பற்றுதல் இருந்துருது அப்படின்னா அதை தியாகம்னு சொல்லுவோமா? அதே மாதிரி ஏதாவது ஒரு கர்ம இந்திரியம் ஒருவேளை தன் பக்கம் கவர்ந்து இழுக்குது அப்படின்னா அதை சம்பூர்ண தியாகம்னு சொல்லுவோமா?
இந்த விதமாக தன்னை சோதனை செஞ்சு பாருங்க அப்படிங்கிறாங்க பாபா. அனைத்தையும் விட்டு விட்டேன், மற்றபடி ஒரு கர்ம இந்திரியம் சஞ்சலப்படுது, அதுவும் அந்த நேரத்துல சரியாகிடும் என்று அந்த மாதிரி அலட்சியமானவராக ஆகாதீங்க. ஆனா ஏதாவது ஒரு கர்ம இந்திரியத்தினுடைய கவர்ச்சி கூட ஒரு தந்தையினுடைய குழந்தையாக ஆக விடாது, ஒரே சீரான நிலையில நிலைத்திருக்க விடாது, நம்பர் 1ல் செல்ல விடாது. ஒருவேளை யாராவது வைரம் வைடூரியம் மாட மாளிகைகளை விட்டுட்டாங்க, ஆனா ஏதோ ஒரு உடைந்த மண் பானை மேல் பற்றுதல் இருந்துடுதுன்னா என்ன ஆகும்? எப்படி வைரம் தன் பக்கம் கவர்ந்து இழுக்குது, அதே மாதிரி வைரத்தையும் விட அதிகமாக அந்த உடைந்த மண் பானை அவரை தன் பக்கம் அடிக்கடி கவர்ந்து இழுக்கும். விரும்பாவிட்டாலும் கூட புத்தி அடிக்கடி அங்கே அலைந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒருவேளை ஏதாவது கர்ம இந்திரியத்தினுடைய ஈர்ப்பு இருந்துருச்சு அப்படின்னா உயர்ந்த பதவி அடைவதில் இருந்து அடிக்கடி கீழே கொண்டு வரும். ஆகினால பழைய வீடு மற்றும் பழைய பொருட்கள் ஜாமான்கள் அனைத்தினுடைய தியாகம் வேணுங்கிறாங்க பாபா. இது ஒன்றும் அதிகம் இல்லை, கொஞ்சம்தான் இருக்குது என்று அப்படி நினைக்காதீங்க. ஆனால் இந்த கொஞ்சமும் மிக அதிகமானதை இழக்க வைக்கக்கூடியது. ஆகினால சம்பூர்ண தியாகம் வேணும். விரும்பாட்டிலும் கூட புத்தி அடிக்கடி அங்கே அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒருவேளை ஏதாவது கர்ம இந்திரியத்தினுடைய ஈர்ப்பு இருந்துருச்சு அப்படின்னா உயர்ந்த பதவி அடையிறதுல இருந்து அடிக்கடி கீழே கொண்டு வந்துடும். ஆகினால பழைய வீடு மற்றும் பழைய பொருட்கள் ஜாமான்கள் அனைத்தினுடைய தியாகம் வேணும். இது ஒன்றும் அதிகம் இல்லை, கொஞ்சம்தான் இருக்குது என்று அப்படி நினைக்காதீங்க. ஆனால் இந்த கொஞ்சமும் மிக அதிகமானதை இழக்க வைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகையினால பாபா சொல்கிறாங்க, சம்பூர்ண தியாகம் வேணும். இந்த பழைய உடலை பாப்தாதா மூலமாக கிடைத்திருக்கும் சொத்து அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க. சேவைக்காக காரியத்தில் ஈடுபடுத்தணும். இது என்னுடைய உடல் அல்ல, ஆனால் சேவைக்கான சொத்து. ஒரு விருந்தாளி ஆகி இந்த உடலில் இருக்கிறீங்க. கொஞ்ச காலத்துக்காக பாப்தாதா காரியம் செய்வதற்காக இந்த உடலை கொடுத்துருக்காங்க. ஆகையினால நீங்கள் என்னவாகிட்டீங்க? விருந்தினராக ஆகிட்டீங்க. என்னுடையது அப்படிங்கிறத தியாகம் செஞ்சு மேலும் விருந்தாளி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மகான் காரியத்தில் ஈடுபடுத்துங்க. விருந்தினருக்கு என்ன நினைவு இருக்கும்? தன்னுடைய உண்மையான வீடு நினைவு இருக்குமா, அல்லது வந்திருக்கும் வீட்டிலேயே மாட்டிக்கொண்டு இருப்பாங்களா? அப்படி உங்கள் அனைவருக்கும் இந்த உடல் அப்படிங்கிற வீடும் இருக்குது, இந்த பரிஸ்தா சொரூபம் இருக்குது. பிறகு தேவதை சொரூபமாக ஆவீங்க. அதை நினைவு செய்யுங்க. எப்படி பாப்தாதா பழைய உடலினுடைய ஆதாரம் எடுக்கிறாங்க, ஆனால் உடலில் மாட்டிக்கிறது இல்லை. அதே மாதிரி நீங்களும் இந்த பழைய உடலில் நிவாசம் செய்யுங்க. காரியம் செய்வதற்காக ஆதாரமாக எடுத்தீங்க. பிறகு என்னுடைய பரிஸ்தா சொரூபத்தில் நிலைச்சிருங்க. பிறகு தன்னுடைய பரிஸ்தா சொரூபத்தில் நிலைச்சிருங்க. தன்னுடைய நிராகார சொரூபத்தில் நிலைச்சிருங்க. விலகி இருக்கும் உயர்ந்த நிலையிலிருந்து கீழே ஸ்தூலமான கர்ம இந்திரங்கள் மூலமா காரியம் செய்வதற்காக வாங்க. இதைத்தான் விருந்தினர், அதாவது மகான் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. தியாகத்தினுடைய முதல் அடியை எடுத்து வச்சிட்டீங்களான்னு கேட்குறாங்க. தற்சமயம் யாருமே தன்னை குறைந்தவராக நினைப்பதில்லை என்று பாப்தாதா நகை போட்டும் விஷயத்தை கேள்விப்படுறாங்க. ஒருவேளை யாரிடமாவது நீங்கள் இருவரில் ஒருவர் சிறியவராகவும் மற்றொருவர் பெரியவராகவும் ஆகிடுங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்யறாங்க? தன்னை குறைந்தவராக நினைப்பாங்களா? ஏன் என்ன அப்படிங்கிற ஆயுதத்தை எடுத்து தவறான சக்தி சொரூபத்தை காண்பிக்கிறாங்க. இந்த அலங்காரமும் குறைந்ததல்ல.
எப்படி அனைத்து சக்திகளினுடைய அலங்காரம் இருக்குது, அதே மாதிரி மாயா மற்றும் ராவணனுடைய புஜங்களும் கூட குறைந்தது அல்ல. சக்திகளை புஜங்கள் உள்ளவர்களாக காண்பிக்கிறாங்க. 8 புஜங்கள் 16 புஜங்கள் உள்ளவர்களாக காண்பிக்கிறாங்க. ஆனா ராவணனுடைய தலையை அதிகமாக காமிக்கிறாங்க. இது ஏன்? ஏன்னா ராவணன் மாயாவனுடைய சக்தி முதல்ல புத்தியை தான் குழப்பத்துல கொண்டு வருது. எந்த நேரம் ஏதாவது மாயா வருது அப்படின்னா ஒரு நொடியில அதற்கு எத்தனை ரூபங்கள் தோன்றுது, ஏன், என்ன, அப்படி, இப்படி, எப்படி என்று எத்தனை கேள்விகள் என்ற தலைகள் உருவாகிடுது. ஒன்றை வெட்டினோம் என்றால் இன்னொன்று உருவாயிடுது. ஒரே நேரத்தில் 10 விஷயங்கள் புத்தியில் உடனடியாக வந்துடும். அப்படி ஒரு விஷயத்துக்கு 10 தலைகள் வந்துட்டன இல்லையா? இந்த விஷயங்களின் அனுபவமும் இருக்குது தான் இல்லையா? பிறகு ஒவ்வொரு தலையும் தன்னுடைய ரூபத்தை காண்பிக்குது. இவ்வாறு 10 தலைகளுடைய ஆயுதம் தரித்தவராக ஆயிடுறாங்க. சக்தி அப்படின்னா சகயோகி. அபிமானத்தினுடைய தலை உள்ள சக்தி அல்ல, ஆனா எப்பொழுதும் அனைத்து புஜங்கள் உள்ளவர், அதாவது அனைத்து சூழ்நிலைகளிலும் சகயோகி. ராவணனுடைய 10 தலை உள்ள ஆத்மாக்கள் ஒரு சின்னம் சிறு சூழ்நிலையில கூட ஒரு பொழுதும் சகயோகியாக ஆக மாட்டாங்க. ஏன், என்ன, எப்படி அப்படிங்கிற தலை மூலமாக தன்னுடைய தவறான அபிமானத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு தீர்வு கண்டீர்கள் என்றால் பிறகு எப்படி என்ற தலை நிமிர்ந்து நிற்கும். அதாவது ஒரு விஷயத்தை தீர்வு செய்வீங்க அப்படின்னா பிறகு இன்னொரு விஷயம் தொடங்கிடும். அந்த இன்னொரு விஷயத்தை சரி செஞ்சீங்க அப்படின்னா 3வது தலை உருவாகிடும். அடிக்கடி இந்த விஷயமோ சரிதான் என்று சொல்வாங்க. ஆனா இது ஏன், அது ஏன் என்ற இதைத்தான் ஒரு விஷயத்துக்கு 10 தலைகள் கொடுக்கும் சக்தின்னு சொல்றது. இந்த மாதிரியானவங்க சகயோகியாக ஒரு பொழுதும் ஆக மாட்டாங்க. எப்பொழுதும் ஒவ்வொரு விஷயத்தில் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க ராவணனுடைய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாக ஆகிட்டாங்க இல்லையா? பிராமணன் ஆகிட்டாங்க என்றாலும் அந்த நேரத்துல அசுர சக்தியினுடைய பிரபாவம் இருக்குது, வசமானவங்க ஆகிட்டாங்க. மேலும் சக்தி சொரூபமானவங்க ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு காரியத்திலும் எப்பொழுதும் சகயோகியாக இருப்பாங்க. சகயோகத்தினுடைய அடையாளம் புஜங்கள். ஆகையினால எப்பொழுதாவது ஏதாவது குழுவாக இருந்து காரியம் நடக்குது அப்படின்னா என்ன வார்த்தை சொல்றீங்க? அவரவர்களுடைய விரலை கொடுங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்படி இது சகயோகம் கொடுப்பதாக ஆகுது இல்லையா? விரலும் கையில் தான் இருக்குது இல்லையா? ஆக புஜங்கள் சகயோகத்தினுடைய அடையாளம்தான். அப்படி சக்தியினுடைய புஜங்கள் மற்றும் ராவணனுடைய தலையை புரிந்து கொண்டீர்களா? எனவே நான் எப்பொழுதும் சகயோகியாக ஆகியிருக்கிறேனா அப்படின்னு தன்னை பாருங்க. தியாகம் நிறைந்தவராக ஆவதற்கு முன்பு முதல் அடியாக தந்தையை பின்பற்றி அடியெடுத்து வைப்பதை செய்தீர்களா? பிரம்ம பாபாவை பார்த்தீங்க, கேட்டீங்க, எண்ணத்துல வாயில எப்பொழுதும் என்ன இருந்தது? அவர் தந்தையினுடைய ரதம். உங்களுடைய ரதம் யாருடையது? பிரம்ம பாபா மட்டும் ரதத்தை கொடுத்தாரா அல்லது நீங்கள் அனைவரும் ரதத்தை கொடுத்தீர்களா? பிரம்ம பாபாவினுடைய உடல்ல பிரவேசம் செய்வதனுடைய பங்கு வேறாகும். ஆனால் நீங்கள் அனைவரும் கூட உடல் உன்னுடையது அப்படின்னு சொன்னீங்களே அன்றி உடல் என்னுடையது அப்படின்னு சொல்லலை. எப்படி நடத்தி வைப்பீங்களோ, எங்கே அமர வைப்பீங்களோ என்று உங்கள் அனைவருடைய உறுதிமொழி இருக்குது தான் இல்லையா? அல்லது நான் கண்களை நடத்தி வைப்பேன், மற்றதை தந்தை நடத்தி வைக்கட்டும் என்று அப்படி இருக்குதா? சிறிது மனம் சொல்லும் வழியில் நடப்பேன், சிறிது ஸ்ரீமத் படி நடப்பேன் என்ற அந்த மாதிரியான உறுதிமொழியும் இல்லைதான் இல்லையா? அப்படி ஏதாவது கர்ம இந்திரத்தினுடைய வசமாவது ஸ்ரீமத்தா அல்லது மனம் சொல்லும் வழியா? தியாகத்தினுடைய சூத்திரம் எவ்வளவு நுணுக்கமானது என்று புரிந்து கொண்டீர்களான்னு கேட்குறாங்க பாபா. எனவே வரிசை எண் உருவாயிடுச்சு. இப்பொழுது உடலினுடைய தியாகத்தினுடைய விஷயத்தை மட்டும் சொன்னோம். இன்னும் வரும் நாட்கள்ல மிக அதிகம் இருக்குது. இப்பொழுது தியாகத்தினுடைய படிகளும் அதிகம் இருக்குது. முதல் படியினுடைய விஷயத்தை இப்போ சொல்லியிருக்கிறோம், சொல்லி கொண்டிருக்கிறோம்.
தியாகம் கடினமானதாகவோ இல்லைதானே? அனைத்தையும் விட வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை பழையதற்கு பதிலாக புதியது கிடைச்சிருச்சுன்னா கடினமா? இந்த நேரம் கிடைக்குது, எதிர்காலத்தில் கிடைப்பதோ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இப்பொழுது பழைய உணர்வை விடுங்க, பரிஸ்தா சொரூபத்தை எடுத்துக்கங்க. எப்போ பழைய உலகத்தின் உடல் உணர்வை விட்டுடுறீங்க அப்படின்னா என்ன ஆகிடுவீங்க? டபுள் லைட். இப்பொழுதே ஆகுறீங்க, ஆனால் ஒருவேளை இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா கடினமாக அனுபவம் ஆகுது. முழுமையாக விடுவதும் இல்லை, முழுமையாக எடுத்துக்கொள்வதும் இல்லை என்றால் பாதி இறந்தவராக ஆயிடுறீங்க. ஆகையினால் அடிக்கடி பெருமூச்சு விடுறீங்க. ஏதாவது ஒரு விஷயம் கடினமாக இருக்குது அப்படின்னா பெருமூச்சு விடுவாங்க. இறப்பதிலும் மகிழ்ச்சி இருக்குது, ஆனால் முழுமையாக இறக்கணும், பெறுவதிலும் முழுமையாக பெறுவோம் அப்படின்னு சொல்கிறீங்க. மேலும் விடுவதில் மண்பானையை கூட விடுறது. ஆகினால கடினமாகிடுது. பொதுவாக ஒரு வேளை யாராவது மண்பானையை வச்சுக்கிறாங்க அப்படின்னாலும் பாப்தாதா வைத்துக்கொள் என்று தான் சொல்வார். பாப்தாதாவுக்கு என்ன கவலை இருக்குது? ஆனால் நீங்களே தொந்தரவுக்கு உள்ளாகிறீங்க, எனவே விடுங்கள் என்று பாப்தாதா சொல்கிறாங்க. ஒருவேளை ஏதாவது பழைய பொருட்களை வைக்கிறீங்க அப்படின்னா ரிசல்ட் என்னவாக இருக்கும்? அடிக்கடி புத்தியும் அதன் மேலேயே அலைஞ்சிட்ருக்கும், பரிஸ்தாவாக ஆக முடியல. எனவே பாப்தாதாவோ இன்னும் 1000 மண்பானைகள் கொடுக்க முடியும். எவ்வளோ ஒன்றாக சேர்க்க முடியுமோ சேர்த்துக்குங்க. ஆனால் எங்கே குப்பை இருக்குமோ அங்கே என்ன உருவாகும்? கொசு. மேலும் கொசு யாரை கடிக்கும்? எனவே பாப்தாதா குழந்தைகளின் நன்மைக்காகத்தான் பழையதை விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறாங்க. அரைக்குறையாக இறப்பவராக ஆகாதீங்க. இறப்பது அப்படின்னா முழுமையாக இருங்கள், இல்லை என்றால் நன்றாக உயிரோடு இருங்க. கடினம் எதுவும் இல்லை, ஆனால் நீங்கள் கடினமாக்கிடுறீங்க. சில நேரம் கடினம் ஆயிடுது. எப்பொழுது ராவனுடைய தலை முளைச்சிடுதோ அப்பொழுது கடினம் ஆயிடுது. எப்பொழுது புஜங்கள் உள்ள சக்தி ஆயிடுறீங்க அப்படின்னா சுலபமாயிடுது. ஒரு அடியினுடைய சகயோகம் மட்டும் கொடுக்கணும், மேலும் பல மடங்கு அடிகளினுடைய சகயோகம் கிடைப்பதாக ஆயிடுது. ஆனால் முதல்ல ஒரு அடி என்ன எடுத்து வைக்க வேண்டியது இருக்குதோ அதில் பயந்துடுறீங்க, கிடைப்பதை மறந்துடுறீங்க, கொடுப்பது நினைவு வந்துடுது. எனவே கடினம் அனுபவம் ஆகுது. நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் சகயோகியாக இருக்கும், எப்பொழுதும் தியாகம் மூலமாக சிரேஷ்ட பாக்கியத்தை அனுபவம் செய்யும், ஒவ்வொரு அடியிலும் தந்தையை பின்பற்றி நடக்கும், எப்பொழுதும் தன்னை விருந்தினர் அதாவது மகானாத்மா என்று புரிந்து கொள்ளும், அந்த மாதிரி எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசம் செய்யும் சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பாட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு. உண்மையான பிராமணர்களின் நீளமான அதிர்ஷ்ட ரேகை 21 ஜென்மங்களுக்காக. நீங்கள் எவ்வளோ பாக்கியம் நிறைந்தவர்கள். சுயம் பகவானோடு பிக்னிக் செஞ்சிட்ருக்கீங்க. அந்த மாதிரி எப்பொழுதாவது நினைத்திருக்கீங்களா? பகவானோடு மனித உடல் ரூபத்தில் சாப்பிடுவோம், விளையாடுவோம், சிரித்து பேசிப்போம் என்று அந்த நாளும் வரும் என்று கனவுல கூட வர முடியாது இல்லையா? ஆனால் உங்களுக்கு அந்தளவு சிரேஷ்ட பாக்கியம் இருக்குது. ஆனால் அதை நடைமுறையில் ஸ்தூலமாக அனுபவம் செய்வீங்க. நீங்கள் அனைத்து பிராப்தி சம்பன்னமாக இருக்கீங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட ரேகை உயர்ந்தது. 21 ஜென்மங்கள் உத்தரவாதம். மேலும் அதற்கு பிறகும் எவ்வளவு துக்கம் இருக்காது. முழு கல்பத்திலும் 3/4 சுகமே தான் கிடைக்கும். இந்த கடைசி ஜென்மத்திலும் மிக அதிக துக்கமானவர்கள் பட்டியலில் நீங்கள் இல்லை. அப்படியானால் நீங்கள் எவ்வளவு உயர்ந்த அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களாக இருக்கீங்க. இந்த உயர்ந்த அதிர்ஷ்டத்தை பார்த்து எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கிறாங்க பாபா. அன்பு கடலில் இருந்து அன்பை பெறுவதற்கான விதி பாபா சொல்றாங்க. விலகி இருப்பவராக ஆகுங்கள். சில குழந்தைகிட்ட இருந்து நாங்கள் பாபாவின் நினைவிலோ இருக்கிறோம், ஆனால் அன்பு பாபா கிட்ட இருந்து கிடைக்கிறது இல்லை அப்படின்னு புகார் இருக்குது. ஒருவேளை அன்பு கிடைக்கல அப்படின்னா அவசியம் அன்பை வெறும் விதி குறை இருக்குது. தந்தை அன்பு கடல், அவரோடு யோகா செய்கிறவங்க
அவருடைய அன்பிலிருந்து வஞ்சிக்கப்பட்டுடுறாங்க என்பது இருக்கவே முடியாது. ஆனால் அன்பை பெறுவதற்கான வழி விலகி இருப்பவராக ஆகுங்க. எதுவரை உடலில் இருந்து மற்றும் உடல் சம்பந்தப்பட்ட உறவுகளிடம் இருந்து விலகி இருப்பவராக ஆகலையோ அதுவரை அன்பு கிடைப்பது கிடையாது. எனவே எங்கேயும் பற்றுதல் இருக்கக்கூடாது. பற்றுதல் இருக்குது அப்படின்னா அனைத்து உறவுக்குரிய தந்தை மேல் இருக்கட்டும். ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை. இதை வாயளவில் மட்டுமல்லாமல் அனுபவம் செய்யணும். சாப்பிடுங்க, காரியங்கள் செய்யுங்க, ஆனால் விலகி இருப்பவராகி தந்தையினுடைய அன்புக்குரியவர்களாக ஆகுங்க. மனிதர்களின் மேல் பற்று வைக்கிறதுனால துக்கம், அமைதியின்மை தான் கிடைச்சது. எப்பொழுது அனைத்தையும் கேட்டு சுவைத்து பார்த்துட்டோம் என்றால் அந்த விஷயத்தை எப்படி இன்னொரு முறை சாப்பிட முடியும்? எனவே எப்பொழுதும் விலகி இருப்பவராகி தந்தையினுடைய அன்புக்குரியவர்களாக ஆகுங்க. அடுத்து பாபா சொல்றாங்க, கடின உழைப்பிலிருந்து விடுபடுவதற்கான விதி நான் என்னுடையது என்பதற்கு முடிவு கட்டுங்க. அனைத்து குழந்தைகளையும் கடின உழைப்பிலிருந்து விடுவிப்பதற்காக தந்தை வந்திருக்கிறாங்க. அரை கல்பம் மிக கடுமையாக உழைச்சிருக்கீங்க. இப்போ கடின உழைப்பு முடிவடைந்தது. அதற்கான சகஜ விதியாக என்னுடைய பாபாங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் நினைவு செய்யுங்க. என்னுடைய பாபா அப்படின்னு சொல்றதுல எந்த கடின உழைப்பும் இல்லை. என்னுடைய பாபா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா துக்கம் கொடுக்கக்கூடிய என்னுடையது என்னுடையது என்று அனைத்தும் முடிவடைந்துடும். எப்போ அநேக என்னுடையது என்பது இருக்குமோ அப்போ கடினம் இருக்கும். ஒரு என்னுடையது என்பது ஆயிடுச்சுன்னா அனைத்தும் சுலபமாக ஆயிடும். பாபா பாபா என்று சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கூட சத்தியுகத்தில் வந்துடுவீங்க. என்னுடைய பேரன், என்னுடைய கொள்ளு பேரன், என்னுடைய வீடு, என்னுடைய மருமகள், அப்படி என்னுடைய அப்படிங்கிற நீளமான பட்டியல் இருக்குது இல்லையா? அதற்கு முடிவு கட்டுங்க. அநேகர்களை மறந்து ஒரு தந்தையை நினைவு செஞ்சீங்க அப்படின்னா கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு மிகவும் சௌகரியமாக குஷினுடைய ஊஞ்சல்லாம் ஆடிக்கிட்டே இருப்பீங்க. எப்பொழுதும் தந்தையினுடைய நினைவு அப்படிங்கிற சௌகரியத்தில் நெருங்கங்கிறாங்க பாபா. நல்லது. இரட்டை வெளிநாட்டினரோடு சந்திப்பு, இது நல்ல குரு. மேலும் இரட்டை வெளிநாட்டினரை பார்த்து பாப்தாதாவுக்கு தன்னுடைய ஒரு பெயர் ஞாபகம் வருது. என்ன பெயர்? விஸ்வ கல்யாணக்காரி, உலகத்துக்கு நன்மை செய்பவர். நீங்கள் குழந்தையாக ஆகாமல் இருந்தபொழுது பாப்தாதா பாரதத்துக்கு நன்மை செய்பவராக இருந்தார். எப்பொழுதுலேருந்து நீங்க வந்துட்டீங்களோ பிறகு பாப்தாதா உலகத்துக்கு நன்மை செய்பவராகிவிட்டார். அப்படின்னா அதிசயம் யாருடையது? உங்களுடைய அதிசயம் தான் இல்லையா? மேலும் நன்றாக உழைக்கவும் செய்தீங்க. ஸ்தூலமாக உங்களுடைய முதுகெலும்பாக யார் இருக்கிறாங்களோ அவங்க மிகவும் புத்திசாலி. ஓய்வாக உட்கார விட மாட்டார். எந்த மூளையும் பாபா வந்த செய்தி தெரியாமல் விடுபட்டுடக்கூடாது அப்படிங்கிற ஆர்வம் மிக நன்றாக இருக்குது. சேவையில் தடை மட்டும் இல்லாத நிலை, இதுதான் சேவையினுடைய வெற்றி. எந்த சேவை தொடங்கினாலும் பாரதத்திலும் அல்லது வெளிநாட்டிலும் முதல்ல சேவையில் உடன் இருப்பவர்களில் சேவையில் வாயு மண்டலத்தில் ஒரு வழி நடப்பது, ஒரு பலம், ஒருவர் மேல் நம்பிக்கை மற்றும் ஒற்றுமை இருக்கணும் என்பதை தான் பாப்தாதா சொல்கிறாங்க. எப்படி தேங்காய் உடைத்து திறப்பு விழா செய்கிறீங்க, ரிப்பன் வெட்டி திறப்பு விழா செய்கிறீங்க, அப்படி முதல்ல மேலே கூறிய 4 விஷயங்கள் அப்படிங்கிற ரிப்பனை வெட்டுங்க. பிறகு அனைவருடைய திருப்தி, மகிழ்ச்சிகரமான நிலை அப்படிங்கிற தேங்காயை உடைங்க. இந்த தேங்காய் தண்ணீரை நிலத்தில் ஊற்றுங்க. எந்த ஒரு காரியங்கிற நிலத்தில் முதல்ல தேங்காய் தான் தண்ணீரை ஊற்றுங்க. இந்த தேங்காய் தண்ணீரை முதல்ல அந்த காரியங்கிற நிலத்தில் ஊற்றுங்க. பிறகு பாருங்க வெற்றி எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு. இல்லை அப்படின்னா அவசியம் ஏதாவது தடை வரும். அனைவரும் சேவை செய்கிறீங்க, ஆனால் யார் தடையற்ற சேவாதாரியோ அவருடைய எண் தான் பாப்தாதாவினுடைய பதிவேட்டில் குறிக்கப்படும். பாப்தாதா கிட்ட அந்த மாதிரி சேவாதாரிகளுடைய பட்டியல் இருக்குது. ஆனால் இப்பொழுது மிக குறைவானவர்கள் தான். நீளமான பட்டியல் இல்லை. சொற்பொழிவு நிகழ்த்தவர்களுடைய நீளமான பட்டியலும் உங்களிடம் இருக்குது. அவங்கள பாப்தாதா சொற்பொழிவு செய்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல தன்னுடைய சிறப்புகளை வெளிப்படுத்தட்டும், பிறகு சொற்பொழிவு நிகழ்த்தட்டும் அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க. சொற்பொழிவையோ இன்று பள்ளி மாணவ மாணவிகள் கூட மிக நன்றாக செய்கிறாங்க, கைத்தட்டிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பாப்தாதாவிடம் இருக்கும் பட்டியலில்
யார் தடையற்றவர்களோ அனைவரையும் மகிழ்விக்கும் மற்றும் திருப்திப்படுத்துவரோ அவருடைய பெயர் தான் இருக்குது. ஆகையினால மாலையில் ஒருவங்களுடைய கை உயர்த்தலை. வெளிநாட்டினருக்கு சேவையில் அவர்களுக்குள்ள தடை வர்றதில்லை. ஆனால் மனதில் கொஞ்சம் கொஞ்சம் தடை வருது. மற்றபடி பெரும்பான்மையோர் சரியாக இருக்கிறாங்க. மனதினுடைய எண்ணம், மனதினுடைய நிலை ஆடாத அசையாததாக இருக்குது. இரட்டை வெளிநாட்டினர் நன்றாக சேவை செஞ்சிட்ருக்கீங்க என்று கூறியதை கேட்டீர்களா? வளர்ச்சி செய்ததற்காக பாராட்டுகள் சொல்கிறாங்க பாபா. நல்லது. வரதான் தந்தையினுடைய நெருக்கத்தின் அனுபவம் மூலமாக கனவுல கூட வெற்றி அடைபவராக ஆகும் சமமான துணைவன் ஆகுக. தந்தையினுடைய நெருக்கத்தின் அனுபவம் மூலமா கனவுல கூட வெற்றி அடைபவராக ஆகும் சமமான துணைவன் ஆகுக. சமமான துணைவன் ஆகணும் அப்படின்னா பாபா சொல்றாங்க, தந்தையினுடைய நெருக்கத்தின் அனுபவம் மூலமா நீங்க கனவுல கூட வெற்றி அடைவர்களாக ஆகணும். பக்தி மார்க்கத்துல நெருக்கத்துல இருப்பதற்காக சத் சங்கத்தினுடைய மகத்துவத்தை சொல்றாங்க. யார் சமமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் அருகில் இருக்க முடியும். யார் எண்ணத்துல கூட எப்பொழுதும் உடன் இருக்கிறாங்களோ அவங்க அந்த அளவு வெற்றி அடைபவராக இருப்பாங்க. அவங்கள எண்ணத்துல கூட இல்லை, ஆனா கனவு அளவுல கூட மாயா தாக்க முடியாது. பாபா சொல்றாங்க, எப்பொழுதும் மாயாவை வென்றவர் அப்படின்னா எப்பொழுதும் தந்தையினுடைய அருகாமையில் இருக்கிறவங்க. அவங்களை தந்தையினுடைய நெருக்கத்திலிருந்து எந்த சக்தியுமே பிரிக்க முடியாதுன்னு சொல்றாங்க பாபா. ஸ்லோகன்: எப்பொழுதும் தடையற்றவராக இருப்பது, மேலும் அனைவரையும் தடையற்றவராக ஆக்குவது என்பதுதான் யதார்த்த சேவை. யதார்த்த சேவை அப்படின்னா பாபா சொல்றாங்க, எப்பொழுதுமே தான் தடையற்றவராக இருந்து அனைவரையும் தடையற்றவராக ஆக்குறது. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.